வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்காக பெரும்பாலான விவசாயிகள் தாமாக முன்வந்து நிலங்களை வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சேலத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் வழங்க சில விவசாயிகளே எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பெரும்பாலான விவசாயிகள் தாமாக முன்வந்து நிலங்களை வழங்கியுள்ளதாகவும் கூறினார். 8 வழிச்சாலை திட்டத்திற்காக தருமபுரியில் எல்லைக்கல் நடும் பணி நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்த அவர், சேலத்தில் 30 கிலோமீட்டருக்கு எல்லைக்கல் நடும் பணி நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் 6 கிலோமீட்டருக்கான பணிகளே உள்ளதாகவும் கூறினார். வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்க சாலைகளை உருவாக்குவது அரசின் கடமை என்றும் அதற்காக மத்திய அரசு 8 வழிச்சாலை அமைக்க முன்வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை பசுவெளிச்சாலை அமைப்பதற்கு தானாக முன்வந்து வழங்கியிருக்கிறார். இந்த பசுவெளிச்சாலை மிக முக்கியமான சாலை, உங்களுக்கு நன்றாக தெரியும். 2006 என்று கருதுகிறேன். இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலை பெங்களூரிலிருந்து சேலம் வழியாக மதுரை கொச்சின் செல்கின்ற இந்த சாலை, அதே போல உளுந்தூர்பேட்டை சாலை இரண்டும் கிட்டத்தட்ட 2006 இது அமைக்கப்பட்டது. 2009 2011 வரைக்கும் உளுந்தூர்பேட்டை சாலை அமைக்கப்பட்டது. அப்பொழுது வாகனுடைய எண்ணிக்கை 1,07,00,000. தற்போது வாகனுடைய எண்ணிக்கை 2,57,00,000 தமிழகத்திலே. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பதை சிந்திக்க வேண்டும். மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை வர உள்ளதாக தெரிவித்தார். பல தொழிற்சாலைகள் அமைய வாய்ப்புள்ளதால் விமான நிலைய விரிவாக்கம் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். சேலத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் காரிடார் வர இருக்குது. இன்னும் தொழிற்சாலை அதிகமாக வர வேணும். படித்த பட்டமற்ற இளைஞருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். இன்றைக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியிலே தொழில் வளர்ச்சி சிறக்க வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் நம்முடைய பகுதிக்கு வருவதற்கு இன்றைக்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த விமான நிலைய விரிவாக்கம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தூத்துக்குடி கலவரத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் கன்னியாகுமரியிலும் கலவரத்தில் ஈடுபட்டு துறைமுக திட்டத்தை முடக்க முயற்சிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் முன்னேற்றத்திற்காகவே சேலம் சென்னை இடையே 8 வழிச்சாலை அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எல்லா விஷயங்களும் பேச முடியாது. கன்னியாகுமரி துறைமுகம் வரும், உறுதியாக வரும். பாப்போம், வரட்டும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு தூத்துக்குடியை போல இங்கே ஒன்று நடக்கணும்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பு. தூத்துக்குடியை போல எந்த காரணத்தை கொண்டு நடக்கக்கூடாது என்பது என்னுடைய முடிவு. சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை கேட்காததால் இடமாற்றம் செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பெரம்பலூர் மாவட்ட ஊரக வாழ்வாதார திட்டத்தின் இணை இயக்குநரின் இடமாற்றத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மீன் உற்பத்தி பகிர்மான கழக இணை இயக்குநராக பணியாற்றிய தேவநாதன் பெரம்பலூர் மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்க இணை இயக்குநராக கடந்த பிப்ரவரி மாதம் பணிமாற்றம் செய்யப்பட்டார். 4 மாத இடைவெளியில் அவரை மீண்டும் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்து ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ஜூன் 11ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோட்டாட்சியர் அந்தஸ்திலான தேவநாதன் வழக்கு தொடர்ந்தார். அதில் அம்மா இருசக்கர வாகன திட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியலில் தனக்கு வேண்டியவர்களை சேர்க்கும்படி பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மிரட்டுவதாகவும் அதை ஏற்க மறுத்ததால் பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி சத்ருகன் புஜாரி தேவநாதன் பணிமாறுதல் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தார். மேலும் ஜூலை 3ஆம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் இயக்குநர் ஆகியோர் மனுதாரரின் புகாருக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். இதனிடையே ஊரக வாழ்வாதார இயக்க இணை இயக்குநர் தேவநாதனுக்கு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மிரட்டல் விடுத்த ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பிக்க 800 பேரை அம்மா இருசக்கர வாகன திட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியலில் சேர்க்குமாறு தமிழ்செல்வன் மிரட்டல் விடுவது அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. பெரம்பலூர் எம்எல்ஏ இளம்பை தமிழ்ச்செல்வன் பேசுறேங்க. உங்களை பார்க்கணுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் முடிச்சிருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? போய் சாப்பிடுங்க. நான் எவ்வளவு நேரமாலும் உங்களை வெயிட் பண்றேன். நான் கொடுத்துருக்க லெட்டர்ல இது வரல. நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க மகளிர் திட்டத்துல ஸ்கூட்டி நான் கொடுத்த பரிந்துரை பண்ணதுல? ஓகே சார், நான் லிஸ்ட் கொடுத்து விடுறேன்.
சார் நான் சொல்றத நான் இல்ல எடுத்திருக்கேன்னா முதல்ல நாங்க கொடுத்தத முதல்ல போன் அடிச்சு வண்டி வாங்கிக்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க இது பண்ணது பின்னாடி 800 அலாட்மெண்ட் அப்ளிகேஷனே கொடுக்காம கேஸ்லாம் இருக்கு. அப்ளிகேஷன் கொடுக்காதெல்லாம் இருக்காது. அது அதாவது கொடுக்கணும் எனக்கு டீடைல்ஸ் கொடுத்துருங்க. ஆன்லைன்ல ஏத்தன கேஸ்ல இருந்து சார் கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டோம். சரி. ஆன்லைன்ல சார் கொடுத்து அப்ளிகேஷனே கொடுக்காத கேஸ்லாம் எடுக்க முடியாது. என்ன நீ சொல்ல வர இப்ப நீ? சார் நீங்க கொடுத்தத ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றோம். ஏறப்பா நீ என்ன சொல்ல வர? நான் வரட்டா நீ என்ன அதிகமா பேசிங்க பேசிட்டு இருக்க நீ? சார் இதுல நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சார் நாங்க ஸ்டேட்டஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல அதிக நீ ரொம்ப ஓவரா பேசாத. இல்ல நான் ஓவரா பேசிடாதே. நான் எதுவுமே தம்பி சொல்றேன் கேளியா? நான் கேக்குறேன் நீ பதில் சொல்லு. அப்புறம் நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? சார் இப்படிலாம் பேச பைடா போடு. பைடா மேல போடு. நீங்க ஒரு பப்ளிக் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 19,780 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 வாரங்களாக மழை பெய்ததால் கடந்த 20ஆம் தேதி முதல் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 25,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. பின்னர் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டது. இதனால் 2 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணைக்கு உபரி நீர் நேற்று காலை வந்தடைந்தது. நேற்று மாலை வரை வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து 19,780 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2.36 அடி உயர்ந்து 53.04 அடியாக உள்ளது. மேலும் மேட்டூர் அணையின் நீரிருப்பு நாள் ஒன்றுக்கு 1.7 TMC-யாக உயர வாய்ப்புள்ளது. கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 16,000 கனஅடியாக குறைந்தது. நீர்வரத்து குறைந்ததை அடுத்து ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. இருப்பினும் விடுமுறை நாளான இன்று ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். கோவையில் தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் பணத்தை திருடிய 6 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியின் ஏடிஎம்மில் ஸ்கிம்மர் கருவிகள் பொருத்தி 19 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற தீவிர விசாரணையில் 6 பேரை கிருஷ்ணகிரியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்கள், 20 போலி ஏடிஎம் கார்டுகள் மற்றும் 17 செல்போன்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிங்காநல்லூர் மட்டுமின்றி கோவையின் பல்வேறு பகுதிகள் அவர்கள் இதுபோன்ற நூதன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மெட்ரோ ரயில் பெட்டிகளை இந்தியாவிலேயே தயாரிப்பதை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் முந்த்கா மற்றும் பகடூர்கர் இடையேயான பாதையில் ரயில் போக்குவரத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், புதிய இந்தியாவுக்கு புதிய மற்றும் சிறப்பான கட்டமைப்புகள் தேவை என்று தெரிவித்தார். எனவே சாலைகள், ரயில்கள், நெடுஞ்சாலைகள், விமான பாதைகள் ஆகியவற்றை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் பெட்டிகளை இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவில் இந்த திட்டத்தை ஊக்குவிக்க தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். டெல்லி மெட்ரோ மற்றும் பிற மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதில் பல நாடுகள் உதவி வருவதாகவும், மெட்ரோ திட்டங்களுக்கு பெட்டிகளை வடிவமைப்பதில் மற்ற நாடுகளுக்கு இந்தியா உதவி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மெட்ரோ திட்டங்களுக்கான கொள்கையை அரசு கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நகரங்களுக்கு சிறப்பான நகர்ப்புற போக்குவரத்து முறையை ஏற்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று, அதனோடு சேர்ந்து தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் முழுமைக்கும், நெல்லை மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கும் பாசன ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த அணை சகதி, மணல், மழை வெள்ளத்தில் இழுத்து வரப்பட்ட மரங்கள் மூடி 10 அடிக்கு மேல் தூர்ந்து கிடக்கிறது. இதனால் அணையில் போதிய அளவு தண்ணீர் தேக்க முடியவில்லை. தண்ணீர் பற்றாக்குறையால் 2ஆம் போக சாகுபடியை பெரும்பான்மையான விவசாயிகள் கைவிட்டு மழை நீரை கொண்டு செய்யப்படும் வாழை போன்ற பயிர்களுக்கு மாறி வருகின்றனர். அணையை தூர்வார வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
பேச்சிப்பாறை அணை தூர்வாரப்படும் என கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் 61 லட்சம் ரூபாய் செலவில் பேச்சிப்பாறை அணை பலப்படுத்தப்படும் என இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. அதேபோல 9 அடி உயரத்தில் புதிய மதகுகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி அணையை பலப்படுத்துதல் மற்றும் புதிய மதகு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணியோடு சேர்த்து அணையை தூர்வாரும் பணியையும் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். பேச்சிப்பாறை அணையில் 100 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் தூரும் மணலும் மண்டி கிடக்கிறது. இந்த மராமத்து பணிகள் நடைபெறுகின்ற இந்த வேளையில் பேச்சிப்பாறை அணை தூர்வாரப்பட்டு வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கும் மணலை அரசு கட்டுமான பணிகளுக்கு அதை பயன்பெற செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். பலப்படுத்துதல் மற்றும் புதிய மதகு பணிக்காக பேச்சிப்பாறை அணையில் இருந்து திறக்கப்பட்டு வரும் நீர் கடலில் வீணாக கலக்கிறது. அணையை பலப்படுத்தும் பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் பருவமழை பெய்து வரும் நிலையில் தண்ணீர் தேக்க முடியாத நிலைமை ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் வறட்சி காலங்களில் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. விவசாயத்திற்கு தற்போது பெய்கின்ற மழையின் காரணமாக விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வறட்சி காலங்களில் தேக்கி வைக்கக்கூடிய தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் பராமரிப்பு பணி மிகவும் மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக அதனுடைய பராமரிப்பு பணியை செய்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அணையை பலப்படுத்தும் பணியோடு தூர்வாராவிட்டால் அதற்காக மீண்டும் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டு தூர்வார வேண்டும் என சுட்டிக்காட்டும் விவசாயிகள் ஒரே நேரத்தில் 2 வேலைகளையும் மேற்கொள்வது இழப்பை குறைக்கும் என கூறுகின்றனர்.